தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் தங்கள் தாயாரின் முழு ஆதரவு கிடைக்கும். தாயார் வழி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்றம் காணப்படும். சக பங்குதாரரிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். ரிஷபராசி நேயர்களே, புதிய தொழில் வாய்ப்பு அமையும். உடன் பிறந்தாரின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்கு சந்தைகளில் ஏற்றம் காண்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, புதிய தொழிலுக்கான திட்டத்தை தீட்டுவீர்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கி கடன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குவார்கள். கடகராசி நேயர்களே, ஆரோக்கியம் கூடும். தைரியம் தெம்பும் ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடும். நிலபுலன்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கையெழுத்திடும்போது பலமுறை படித்து பார்ப்பது நன்மையை தரும். கோப்புகளை சீராக கையாள வேண்டும். மேல் அதிகாரிகளின் உத்தரவை மீறி செயல்படக்கூடாது. கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சி கைகூடும். தொழிலில் புதிய நுட்பத்தை புகுத்துவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். துலாம் ராசி நேயர்களே, நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். பலரின் ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் ஏற்றம் உண்டு. இருப்பினும் மனக்குழப்பங்கள் நீளும். விருச்சிக ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கள் அகலும். அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறுகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. மகர ராசி நேயர்களே, புதிய தொழிலை தொடங்க திட்டம் தீட்டுவீர்கள். அதற்கு அரசாங்கத்தால் உதவிகளை கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். கும்பராசி நேயர்களே, நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். தொழிலில் ஏற்றம் உண்டு. உபரி வருமானத்தால் உள்ள மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். மீனராசி நேயர்களே, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் பலமுறை யோசித்து செயல்படுத்துவது நன்மையை தரும். கூட்டு தொழில் அறவே கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து விடக்கூடாது. ஆரோக்கியத்தில் அவசியம் கவனம் தேவை. மேசராசி நேயர்களே, முடிந்தவரை வெளியில் செல்லும் போது குங்குமத்தை நெற்றியில் அணிந்து செல்வது அனைத்து வித நன்மைகளையும் தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.